ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ரோமிங் அண்ட் ரிவீலிங். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ கிம்பிள் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கிம்பிளோட நேம் வந்து ஃபன்ஸ்னாப் கேப்சர் 2. இது வந்து 12 ஹவர்ஸ் சார்ஜிங் இருக்கும். போர்ட்ரேட் மாடல் அண்டு லேண்ட்ஸ்கேப் மாடல்லையும் நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இதை பற்றி. பாருங்கள், இதை ஓப்பன் பண்ண வந்துட்டு நல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாக்ஸ் வந்து கிம்பிளுக்கு நல்ல ஒரு சேஃபாக இருக்கும். அந்த ட்ராவல் போகும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அந்த பேக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னாக்கா, நல்ல ஒரு கிம்பிள் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் வயரும் இருக்குது, மேனுவல் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு ஒரு 2 மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், அது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்றதையும். அந்த கிம்பலோட வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டையும் இப்போ அந்த கிம்பலுக்கு செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு அது வந்து ஒரு ட்ரைபேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரைபேட் மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் ஃபோன் செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் வந்து அந்த கிம்பலுக்கு வந்துட்டு மொபைல் செட் பண்ணலாம். இப்போ செட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் பண்ணி அந்த கிம்பலோட அந்த மொபைல் பார்க்குற இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து கரெக்டாக சென்ட்ரலாக அந்த மொபைல் வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டாண்டாக நிற்கும். அது இப்படி இல்லைன்னா அது வந்து நிற்காது. இந்த மொபைலோட வெயிட்டுக்கு தகுந்த போல் இந்த கிம்பல் வந்து பேலன்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாதப்போ நீங்கள் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபோனோட வெயிட்டு கரெக்டாக இருக்குதோ அதுக்கும் அந்த கிம்பலுக்கும் அந்த ஏற்ற போல் நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து மொபைலோட வெயிட் அதிகமாக இருந்தாலும் அன்பேலன்ஸாக இருக்கும், இல்லை கிம்பலோட பேலன்ஸ் இல்லாதப்போவும் அன்பேலன்ஸாக அது வந்து இருக்கும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம இப்போ வந்து ஆப்பிள் 12 வந்து இந்த கிம்பலுக்கு செட் பண்ணி பார்த்துருக்குறோம். இது வந்து இதனுடைய வெயிட்டுக்கு வந்து இந்த கிம்பல் கரெக்டாக இருக்குது. இப்போ 12 ப்ரோ மேக்ஸ் வைக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் அந்த மேக்னெட்டிக் வந்து செட் பண்ணணும். நான் இப்போ வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வந்து வச்சுருக்குறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குது செட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த கிம்பலோட லாக் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் சைடில் நான் வந்து ஒரு மேக்னெட்டிக் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ்ன்றதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது வந்து இந்த கிம்பிளுக்கு வந்து செட் ஆகாது. அதுக்காக அவங்களே வந்து மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதனுடைய வெயிட் பேலன்ஸுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேக்னெட்டிக் நம்ம வச்சோம்னாக்கா அதுக்கும் செட் ஆகணும். அது அப்போவும் செட் ஆகலை அப்படின்னும் போது ஃபோனோட வெயிட் இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்காக ஒரு மேக்னெட்டிக்கும் நம்ம வந்து அது பக்கத்துலேயே செட் பண்ணலாம். அதை வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கிம்பலோட நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது வந்து நாம் இப்போ வந்து கிம்பலில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் எந்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து கிம்பலை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் அந்த பட்டன் தான் யூஸ் பண்ணணும். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து கேமரா ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு. அதுக்கப்புறம் சார்ஜிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் இப்போ வந்து எந்த அளவுக்கு கிம்பலில் வந்து சார்ஜிங் இருக்குன்றதை நம்ம வந்து அந்த லைட்டிங் மூலிமா பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் மேனுவல் பட்டன் இருக்குது. அந்த பட்டன் வந்து எதுக்குன்னாக்கா, க்ரீனில் இருந்தால் ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிருக்கு. ஃபோனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிம்பிளுக்கு சைடில் வந்து ஒரு ஜூமிங் வீல் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னாக்கா, இப்போ வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணுன்னா ஈஸியாக வந்து அந்த வீல் வந்து ரொட்டேட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஸ்மால் ப்ரெஸ் கொடுத்து அது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து மொபைலில் வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஆப் நேம் வந்து கேப்சர் 2S. ஆப்பை இப்போ வந்து டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம வந்து கிம்பலுக்கும் ஃபோனுக்கும் வந்து ஒரு ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ப்ளூடூத் ஆன் பண்ண பிறகு இப்போ வந்து நம்ம கிம்பல் மூலிமாவே ஆஃப் பட்டன் ஆன் பட்டன் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ கேமரா வந்து ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் எல்லாமே வந்து கிம்பல் மூலிமாவே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃபோன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வேறு சைடு இருந்தது. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து வீடியோ எடுக்கணும் போது நம்ம பேக் சைடு வந்து இந்த கிம்பலோட பேக் சைடு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் டபுள் கிளிக் பண்ணால் போதும், கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்துடும்.
சென்டரில் நமக்கு ஒரு சர்க்கிளாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போ கேமரா வந்து நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணணும்னாக்கா இப்போ வந்து மேலே வந்து மூவ் பண்ணணும், கீழே வந்து மூவ் பண்ணணுன்றதுக்காக அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லா சைடும் வந்து நம்ம வந்து கேமரா வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கிம்பிள் வந்து மூவ் பண்ண தேவையில்ல. அந்த ஃபோன் மட்டுமே மூவ் ஆகும். அது போல் இருக்கும் அது.